innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜும்மாவினுடைய ஒழுக்கத்தை குறித்து சொல்லித் தருகிற வேளையில் ஒரு செய்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்மாஅத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தை நீங்கள் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவினுடைய நலனை பிரதிபலனை மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய அந்த செய்தியை முதல் கட்டமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த வாரத்தினுடைய பிரசங்கமாக ஒழுவினுடைய முக்கியத்துவத்தை குறித்த சில வார்த்தைகளை எடுத்துரைக்க நான் ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை சமுதாய ரீதியான பணிகளுக்கும் ஈமானிய ரீதியான செயல்பாட்டிற்கும் எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் தருகிறதோ அதற்கு இணையாக ஈடாக அமல்களுக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை தருகிறது. இறை வழிபாட்டின் மூலமாகத்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்கிற வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்கிறது. நபி அவர்கள் ஒரு தருணம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, இறைவன் சொல்லுகிறானாம், என்னுடைய அடியான் ஃபர்லை தவிர வேறு எதை கொண்டும் என்னுடைய நெருக்கத்தை அவன் அடைந்து கொள்ள முடியாது. வேற எந்த காரியத்தை அவன் செஞ்சாலும் சரி, கடமையான வழிபாட்டை தவிர எதன் மூலமாகவும் அவன் என்னிடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது. கடமையை நிறைவேற்றுவானே ஆனால் அதற்கு பிறகு உபரியான வழிபாடுகளை செய்ய செய்ய அவன் என்னுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டே இருக்கிறான் என்று இறைவன் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே வழிபாடு என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மற்ற எல்லா காரியங்களை விட முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரமலான் என்கிற மாதத்தை பொறுத்த மாட்டில் மற்ற உலகத்தினுடைய அத்துணை தொடர்புகளையும் முடித்துவிட்டு மார்க்க தொடர்போடு, குறிப்பாக வழிபாடுகளுடைய தொடர்புகளோடு இணையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதன் காரணத்தினால் ஒழுவை குறித்த சில சட்டதிட்டங்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒழு என்பது தொழுகைக்கு மிக அடித்தளமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில், கிட்டத்தட்ட 100க்கு நெருக்கமான இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸக்கா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள். சூரா பையினாவிலே அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலா வ யூத்து ஸக்கா ذلك தீனுல் கைமா. இவர்களுக்கு நாம் என்ன கட்டளையிட்டோம்? அல்லாஹ்வை உள தூய்மையாக வணங்க வேண்டும் என்று சொன்னோம். தொழுகை நிலைநாட்டும்படி கட்டளையிட்டோம். ஜக்காத்தை கொடுக்கும்படி சொன்னோம். வேறு என்ன கட்டளையிட்டோம் இவர்களுக்கு? இதுதான் நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இஸ்லாமியர்களுக்கு நன்றாக உணர்ந்து வைத்திருப்பார்கள், நோன்பை காட்டிலும் இன்ன பிற வழிபாடுகளை காட்டிலும் தொழுகை என்பது மிக மேன்மையான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அத்தகைய அந்த தொழுகைக்கு அடித்தளமாக அமைவது என்பது ஒழு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய எந்த அடியார்
ஒளு இல்லாமல் தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தொழுகை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒளு இல்லாதவர்களுக்கு என்ன இல்லையாம்? அவர்களுக்கு தொழுகை இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை சதா நேரம் நீங்கள் தொழுது கொண்டிருக்கலாம், ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமான மணி நேரங்கள் நீங்கள் கடக்கலாம், அதிகமான திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை எடுத்து நீங்கள் நிலையிலே ஓதலாம். ஒளி இல்லாமல் நீங்கள் தொழுகை நிறைவேற்றுவீர்களே ஆனால் அந்த ஒளி இல்லாத தொழுகையை அல்லாஹ் தொழுகையாகவே பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி நபி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம், இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை தவிர வேறு யாரும் ஒளிவில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். இந்த ஒழுவுல ஒரு பேணுதல் வேணும். நம்ம கரெக்டா செய்யறோமா, சரியா ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு உறுப்பு 3 தடவை தான் கழுவுறோமா, அதுக்கு மேல கழுவுறோமா, இந்த கவனிப்பு ஒழுவுல யாருக்கு இருக்குமா? ஈமான் கொண்ட அடியார்களுக்கு இருக்கும். யார் உள்ளத்துல ஈமான் இல்லையோ அவன் அதை கண்டுக்க மாட்டான். முகத்தை 10 தடவை கழுவான், கையை 7 தடவை கழுவான், காலை கழுவாம கூட வந்துருவான். ஏன்? அவன் உள்ளத்துல ஈமான் கிடையாது. ஈமான் இருப்பவர்கள் ஒழுவில பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒழுவை குறித்து, இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்தாக இறக்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சூரா மாயிதாவினுடைய 6வது வசனமாக வந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இதா குந்தும் இல ஸலா, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமானால் ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்கள் முகங்களை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள், வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், மராஃபிக்னா என்னென்ன விளக்கம் கொடுக்கிறேன், முழங்கை வரை உங்கள் கைகளை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். அதே போன்று வம்சஹு பி ரூஸிக்கும், உங்களுடைய தலையை நீங்கள் மசக செய்து கொள்ளுங்கள், தடவிக் கொள்ளுங்கள், ஈரக்கையால் தடவிக் கொள்ளுங்கள். வ அர்ஜுலுக்கும் இலல் காபைனி, கிரண்டை கால் வரை உங்களுடைய கால்கள் இரண்டையும் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். வ இன் குன்தும் ஜுனூபன், நீங்கள் ஒருவேளை குளிப்பு கடமையானவராக இருந்தால் ஃபத்தஹரு, குளித்து தூய்மையாகி நீங்கள் தொழுகைக்காக வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ இன் குன்தும் மர்தா, குளிப்பு கடமை இருந்து நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ஒருவேளை நீங்கள் நோயாளிகளாக இருப்பீர்களே ஆனால், அவ்வாலா சஃபரின், அல்லது நீங்கள் பயணிகளாக இருப்பீர்களே ஆனால், அவுஜா அஹது மின்கும் மினல் காயத்தி, அல்லது நீங்கள் கழிவறைக்கு சென்று வெளியே வருவீர்களே ஆனால், அவுலா மஸ்துமின் நிசா, நீங்கள் பெண்களை தாம்பத்தியத்தின் மூலமாக தீண்டி இருப்பீர்களே ஆனால், ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காத போது, நோயாளியாக இருப்பீர்கள் அல்லது பயணிகளாக இருப்பீர்கள், அல்லது நீங்கள் மலை ஜலம் கழித்து விட்டு வருவீர்கள், தண்ணீர் இருக்காது, அல்லது தாம்பத்தியத்தின் மூலமாக ஒருவர் தன்னுடைய மனைவியை நெருங்கி இருப்பார், தண்ணீர் இருக்காது. இது மாதிரியான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன், தூய்மையான மணலை தொட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? மண்ணை தொட்டு தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த தயமம் எப்படி இருக்க வேண்டுமா? வம்சஹு பி உஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் தடவிக் கொள்ளுங்கள். வ ஐதியக்கும் மின்ஹு, உங்களுடைய கைகளை நீங்கள் தடவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எதை நாடவில்லை, ஒருபோதும் சிரமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதற்கு விரும்பவில்லை. வலாக்கின யுரீது லியுத்தஹீரக்கும், மாறாக அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும், வலியுத்திம்ம நிஅமத்தஹு, அவனுடைய அருளை முழுமைப்படுத்துவதற்கும், அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்துவதற்கும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கும் அவன் நாடுகிறான் என்று இந்த வசனத்தில் ஒழுனா என்ன, தயமும்னா என்ன, எப்ப தயமுக்கு போகணும், எதனால இதை செய்ய சொல்லுகிறான் என்று ஏராளமான சட்ட திட்டங்களை 5வது அத்தியாயத்தின் 6வது வசனம், ஒற்றை வசனத்தில் அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டான் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள்கிட்ட பார்க்கிற ஒரு நிகழ்வு, ஒழுவை பற்றிய ஒரு போதிய ஒரு அடிப்படை சட்ட திட்டங்களை கூட அறிந்து கொள்ள முடியாத நிலையில் மசகை தவறாக செய்கிறார்கள், கை கால்களை தவறாக கழுவிக் கொள்கிறார்கள், எந்த ஒரு உறுப்பை எத்தனை முறை கழுவ வேண்டும் என்கிற மிக அடிப்படையான சட்ட திட்டங்களை கூட பெரியவர்களாக 60 வயதை கடந்த முதியவர்கள் கூட அறிந்து கொள்ளாத ஒரு நிலை என்பது உண்மையில் இது உலகத்தில் எந்த பாதிப்பும் தராது. ஒழுவே செய்யாம கூட தொழுவலாம், உலகத்துல பாதிப்பா? யாருக்காவது கண்டுபிடிப்பாங்களா? பாய் நீங்க ஒழுவே செய்யலே பாய், உங்க நெத்தியில எழுதி போட்டிருக்குது அப்படியே சொல்ல போறாங்க? உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆனால் பட்ட பாடெல்லாம் மறுமையில் மண்ணாகிவிடும். இவ்வளவு வருஷம் தொழுதவன் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைக்கு சென்று விடும். ஒருவேளை நீங்கள் ஒளி செய்ய முடியாத நிலையில் இருந்தால் கூட தயமம் பண்ணாம வராதிங்கிறான். சரி, உனக்கு உங்களால் ஒளி செய்ய முடியவில்லை,
கடுமையான குளிர், நோயாளியாக இருக்கிறீர்கள், பயணிகளாக இருக்கிறீர்கள், தண்ணீர் இல்லை, அப்படி ஒரு நிலையா, பிரச்சனை இல்லை, ஆனா தயமம் பண்ணாம வந்துடாத, அப்படியும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த ஒழுவுடைய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது என்பது நம்முடைய தொழுகை என்கிற அமலை செய்தது குறைவாக கூட இருக்கலாம், கொஞ்சத்தை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சேர்த்தறணும்ல. ஒரு ஈமான் கொண்டவனுடைய பண்பு எப்படி இருக்கும்? அதிகமாக நன்மை செய்வது அல்ல புத்திசாலித்தனம், செய்தது அற்பமாகவே இருந்தாலும் சரி, யாரும் அதை பறித்து விட முடியாத நிலையில் அதை பாதுகாப்பாக ரப்பிடத்தில் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதில் தான் புத்திசாலித்தனம் என்பதை அடங்கி இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த ஒழுவை குறித்த ஒரு சில செய்திகளை மிக சுருக்கமாக இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். இந்த ஒழுவை பொறுத்தவரை மக்கள்கிட்ட ஏராளமான மார்க்கத்துக்கு விரோதமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒழுக்குள்ள ஒழித்து வைத்திருக்கிறார்கள். காரணம், ஷாஃபி இமாமினுடைய மதுஹபை நாங்கள் கடைபிடிக்கிறோம், அபூ ஹனீஃபா இமாமினுடைய மதுஹபை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று மார்க்கத்தில் இல்லாத செயல்களை எல்லாம் ஒழுவிலே இணைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஒழுவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ரசூல் இன்னொரு அமலை சொல்லி தராங்க. பல் துலக்குவதுன்னு ஒரு அமல் இருக்குதா? அது பொதுவாக நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா சுபுவுக்கு முன்னாடி பல்லு தேய்ப்போம். சில பேர் அந்த மருத்துவ ரீதியான தொடர்பு உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை காலை இரவு என்று பல் துலக்குவார்கள். ரசூலுல்லாஹ் இந்த பல் துலக்குவதை பற்றி சொல்கிறார்கள், லவ்லா நஷுக்காலா உம்மத்தில் அமர்த்துஹும் பிசிவாக் ஐந்த குல்லி ஸலா. மக்களே, பல் துலக்குவதை, அதனுடைய முக்கியத்துவத்தை என் மக்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன். எப்படி கட்டளையிட்டிருப்பேன் தெரியுமா? 5 வேளை தொழுகைக்கு 5 முறை பல்லு தேயி, சுபுவுக்கு ஒரு முறை தேயி, லுகருக்கு தேயி, அசருக்கு தேய் என்று 5 வக்துக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன். மக்களுக்கு சிரமமாகிவிடும் என்கிற கவலைதான் உங்களுக்கு கட்டளையிடாமல் நான் தடுத்துக் கொண்டேன் என்றார்கள் நபி அவர்கள். எனவே ஒழுகுல ரொம்ப முக்கியமான ஒரு அமல், இது கட்டாயம் கிடையாது. செய்யலன்னா பாத்தியில உன் தொழுகை அப்படி கிடையாது, ஆனால் செய்வதை ரசூல் ஆர்வமூட்டிய செய்தி பார்க்க முடிகிறது. எனவே ஒழுவுக்கு முன்னால், இது ஒழுவோடு சேராது, இது எதோடு சேராது, ஒழுவுல ஒரு அங்கம் நினைச்சிடாதீங்க. ஒழுவுக்கும் பல் தேய்க்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்ல இங்க எங்கேயாவது கட்டளையிட்டான பல் தேய்ங்கன்னு. அப்ப பல் தேய்ப்பது தனி ஒரு அமல், அதை செய்வதால் வாய் சுத்தமாகும், இறை திருப்தி கிடைக்கும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்ன செய்தி நசையிலே பார்க்க முடிகிறது. எனவே பல் துலக்குவதை ஒரு வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் சரி நியத்து அவசியம். நியத்து என்பது நாவால் மொழிவதாக சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாவால மொழிகிறது ஒரே ஒரு அமலுக்கு தான் நாவால மொழியணும். எதுக்கு? ஹஜ் உம்ராவுக்கு. லப்பைக்க ஹஜ்ஜன், யா அல்லாஹ் ஹஜ் செய்ய வந்து விட்டேன். லப்பைக்க உம்ரத்தன், யா அல்லாஹ் உம்ரா செய்ய வந்து விட்டேன். லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதற்கு வந்து விட்டேன் என்று நியத்தை நாவால் சொல்லக்கூடிய ஒரே இடம் ஹஜ் உம்ரா மட்டும்தான். வேற எல்லாத்துக்கும் நியத்து உண்டு, நாவால் சொல்வது கிடையாது. நபி அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியுடைய முதல் செய்தியாக இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததுதான். அப்ப நியத்துனா என்ன அர்த்தம்? ஆசைப்பட்டு ஒரு காரியத்துக்கு போறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் நியத். ஒளி செய்யணும் விருப்பப்பட்டுட்டீங்க, இஷா தொழணும் விருப்பப்பட்டுட்டீங்க, ஜும்மா தொழணும் விருப்பப்பட்டு, இதுக்கு பேர் தான் நியத். இதை தனியாக இந்த இமாமை பின்பற்றி நான் தொழ போகிறேன் என்று வார்த்தையால் சொல்ல வேண்டியது கிடையாது. ஒழுவுக்கு அதுதான். நீங்கள் விருப்பப்பட்டாலே அதுக்கு பேர் என்னது? நியத்து என்று ஆகிவிடுகிறது. அதை தொடர்ந்து இந்த பாத்திரத்தில் ஒளி செய்வாங்க மக்கள், கையை வந்து உள்ள விட மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசல்ல ஹவுல் கட்டி இருப்பாங்கல்ல, சுன்னத்துல் ஜமாத் மக்களுடைய பள்ளிவாசல்கள் ஹவுல் கட்டி இருப்பாங்க. இந்த ஹவுல் ஏனோ தானும் கட்டவே மாட்டாங்க. எந்த பள்ளி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆழம் இவ்வளவு இருக்கணும். எத்தனை அடி இருக்கணும்? குறைந்தபட்சம் ஆழம் ஒரு 3 அடி அல்லது 2.5 அடி ஆழம் இருக்கணும். அகலம் இவ்வளவு இருக்கணும், நீளம் இவ்வளவு இருக்கணும் என்ற ஒரு அளவீடு இருக்கிறது. மதுகப்பதை சொல்லி தருகிறது. இந்த அளவுக்கு உட்பட்ட இடத்துல உள்ள தண்ணிக்குள்ள மட்டும்தான் கையை விட்டு ஒளி செய்யணும். அதுக்கு கூட இருந்த பிரச்சனை இல்லை, ஆத்துலயோ கடல்லையோ குளத்திலேயோ பிரச்சனை இல்லை. அந்த அளவை விட குறைந்த ஒரு இடத்துல நீங்க தண்ணிக்குள்ள கையை விட்டா உங்க ஒளி ஏற்கப்படாது என்று மதுகபு பேசுது. இது எது சொல்லுது? குர்ஆன் சொல்லல, ஹதீஸ் சொல்லல. எது சொல்லுகிறது? மதுகபு சொல்லுகிறது. அப்ப உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நீங்கள் பார்க்கலாம் சஹீஹ் புகாரினுடைய 165வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா இஸ்தைகல அஹதுக்கும் மின் நௌமிஹி, உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுதால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை யாராவது தூக்கத்திலிருந்து எந்திக்கும் போது ஃபல் யக்ஸிலு யதஹு கப்ல, அவர் தன்னுடைய கையை கழுவி கொள்ளட்டும், அய்யுத்கிலஹு ஃபீ வதுஹி, தன்னுடைய ஒளி செய்யக்கூடிய பாத்திரத்துக்குள் தண்ணீருக்குள் கையை விடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கங்க? கையை கழுவிட்டு தண்ணி பாத்திரத்துல கையை விடுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு காரணம் சொல்றாங்க, இரவுல கை எங்க இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது. எந்த இடத்தை மேனியில நீங்க தொட்டு இருப்பீர்கள், எந்த பூச்சி போட்ட நீங்க தொட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்படியே போய் ஒளி செய்யற பாத்திரத்தை என்ன பண்ணாதீங்க?
கையை விடாதீங்க, முதல்ல கையை கழுவிருங்க, பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, கையை ஒளிச்சையும் பாத்திரத்துக்குள்ள விட்டு ஒளிச்சைங்க. ரசூலுல்லாஹ் ஹவுல தலையில தூக்கி வச்சுட்டா போனாங்க, போக முடியுமா அது இவ்வளவு பெரிய ஹவுலை? அப்ப இந்த ஹவுலுதான் சட்டம் என்பது குர்ஆனே சொல்லி தரல. பாத்திரத்துக்குள்ள, ஒரு ஜக்குக்குள்ள, ஒரு குடத்துக்குள்ள, ஒரு வாளிக்குள்ள இருக்கிற தண்ணியில கூட கையை உள்ள விட்டு ஒளி செய்யலாம், ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் கையை விடுறதுக்கு முன்னாடி என்ன சட்டம்? கை சுத்தமா இருக்கும். கை சுத்தமா இருந்தா நீங்க ஒளி செய்யறது எப்படி ஆரம்பிக்கலாம்? பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு ஒளி செய்யலாம். கை சுத்தம் இல்லை என்றால் தனியாக கையை கழுவி விட்டு நீங்கள் பாத்திரத்திற்குள் கையை விட்டு நீங்கள் கழுவலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஒழுவுக்கு நிறைய நன்மைகளை சொல்லி தராங்க. மக்கள் இந்த நன்மைகளை உணர்ந்து கொள்ள மறுக்கிறாங்க. இது என்ன மாதிரியான நன்மை என்றால், இது பத்தி பேசவே ஒரு மணி நேரம் பேசலாம். ஒழுவுடைய நன்மைகள் என்ன என்பதை இருந்தாலும் 1-2 வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். சஹீஹ் புகாரினுடைய 477வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன அஹதுக்கும் இதா தவல்லா, உங்களிலே ஒருவர் ஒளி செய்து, ஃபஹஸன, அதை அழகுறச் செய்து, வஅத்தல் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலுக்கு வருகிறாரே ஆனால், லா யுரீது இல்ல ஸலா, தொழுகையை தவிர அவருக்கு வேற எந்த நியத்து இருக்கக்கூடாது. பள்ளிக்கு அவர் ஏன் வராரு? அல்லாஹ்வை தொழுவணும், பயான்ல ரெண்டாவது. தொழுகையை தவிர குர்ஆன் ஓதுறது, திக்ர் பண்றாங்க ரெண்டாவது. முதல் நோக்கம் என்ன? தொழுகையை நோக்கமாக வைத்து ஒருவர் வீட்டிலே ஒளி செய்து பள்ளிவாசலுக்கு அவர் வருவாரே ஆனால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லம் யகுத்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய பாவங்கள் இல்லா ரஃபாஉல்லாஹு, அல்லாஹ் அவருடைய தீமைகளை குறைத்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. இது எந்த ஒரு நிலைக்கு? ஒவ்வொரு 8க்கும் இந்த நிலை தொடர்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. அத்தா யதுகுலுல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள் நுழைகிற வரை இந்த நிலை நீடிக்கும். ஒரு 8க்கு ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒரு 8க்கு அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அதன் தொடர்ச்சியில 477வது நபிமொழி நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒளி செய்து விட்டு தொழுது விட்டு, அது சுன்னத்தோ ஃபர்லோ நஃபிலோ எந்த தொழுகையோ, தொழுது விட்டு அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உடனே அல்லாஹ் வானவர்களை அனுப்புகிறான். அந்த வானவர்கள் அந்த அடியாருக்காக துஆ செய்வார். எப்படி கேட்பாராம்? அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியாருடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, இந்த அடியாருக்கு நீ அருள் புரி என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எதுவரை என்றால், மாலம் யுஹ்திஸ் ஃபீஹி, அவருக்கு ஒழு நீங்குகிற வரை இந்த நிலை நீடிக்கும் என்றார்கள் நபி அவர்கள். இப்படி நிறைய செய்தி இருக்கு. ஒழுவினால் ஏற்படக்கூடிய ஒழு செய்வதை நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த உறுப்புகளை அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்துங்க என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் ஒரு எல்லை வரைக்கும் ஒழுவை கழுவ சொல்லியிருப்பாங்க, உறுப்புகளை. நீங்க அதை தாண்டி கழுவீர்களே ஆனால் மறுமை நாளில் அந்த இடங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையங்க வரைக்கும் கழுவ சொன்னா தங்களுடைய தோல் பூஜம் வரை கழுவினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. காரணம், அந்த பிரகாசத்தை அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் செய்த முயற்சி என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது. இந்த ஒழுவை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செய்தி ஏராளமான புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. இதை வளம் ஒரு சரியான ஒரு முறையில சொல்லி தரக்கூடிய நபி தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு முறை ஒளி செய்கிறார். செய்து முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? இவ்வாறு ஒளி செய்ய நபி செய்ய நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த ஒழுவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் உட்பட ஏராளமான நபிமொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளி செய்வதற்கு முன்னாடி வரை என்ன செய்யறாங்க? பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுக்கிறார்கள். தன்னுடைய மணிக்கட்டு வரை, ஃபோராம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மணிக்கட்டு வரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைகளை 3 முறை கழுவுகிறார்கள். கழுவி முடிச்சிட்டு ரசூலை இப்படி செய்ய நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முதலில் ஒளி செய்வதற்கான நிலை என்ன? நீங்கள் நியத்தை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்ல அறிவுறுத்துகிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் ஒழுவை செய்ய ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு கைகளை மணிக்கட்டு வரை நபி அவர்கள் கழுவினார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. முதல் நிலை என்ன? கைகளை மணிக்கட்டு வரை கழுவுவது. இரண்டாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கையை பாத்திரத்துக்குள்ள விடுறாங்க. ஒரு கையளவு தண்ணீரை எடுக்கிறாங்க. அதை எடுத்து தன்னுடைய வாய்க்கும் மூக்கிற்கும் தண்ணீரை செலுத்துகிறார்கள். வாயை கொப்பளிக்கிறார்கள். இதை 3 முறை செய்கிறார்கள். பிறகு தண்ணீரை எடுக்கிறார்கள். கையளவு தண்ணீரை எடுத்து இன்னொரு கையை இணைத்துக் கொள்கிறார்கள். முதல்ல வாய்க்கு எடுக்கும்போது 2 கை இணைக்கல. ஒரு கையில தண்ணி எடுக்கிறாங்க, வாய் மூக்குக்கு தண்ணி செலுத்துறாங்க. முகத்தை கழுவும் போது ஒரு கையில தண்ணி எடுக்கிறாங்க, இன்னொரு கையை இணைத்துக் கொள்கிறார்கள். அப்ப 2 கையில தண்ணி எடுக்கல. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், 2 கையில் ரசூலுல்லாஹ் தண்ணி எடுக்கல. ஒரு கையில எடுத்து ஒரு கையை இணைத்துக் கொண்டு நபி அவர்கள் முகத்தை கழுவினார்கள். முன்னற்றியில் ஆரம்பித்து தொண்டையினுடைய குழியில் இருந்து காதினுடைய 2 சோனை வரை
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முகத்தை கழுவி இருந்தார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். மூக்கினுடைய இடைப்பகுதி, கண்ணினுடைய இடைப்பகுதி என்று முழு முகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கழுவினார்கள். அப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். மணிக்கட்டு வரை கைகளை 3 முறை அதிகபட்சம் கழுவுங்கள். பிறகு தண்ணீரை ஒரு கையில் எடுத்து முகத்தை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள். பிறகு ரசூல் என்ன செய்வாங்கன்னா வலது கையிலிருந்து தண்ணி எடுப்பாங்க. வலது கையிலிருந்து தண்ணீரை எடுத்து அதை வலது கையிலே ஊற்றி கழுவுவார்கள். நம்ம முன்னாடியே சொன்ன குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான் இலல் மராஃபிக். மராஃபிக் என்றால் முழங்கையின் அர்த்தம். மராஃபிக் என்ற வார்த்தை நம்ம மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் முழங்கை வரைன்னு வருது இல்ல, முழங்கையை கழுவ மாட்டாங்க. முழங்கைக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி கழுவிட்டு போயிருவாங்க. சட்டையை கூட தூக்கி விட்டு முழங்கையை சேர்த்து கழுவணும்னு மக்களுக்கு தெரியல. ஆனால் உண்மையில் அந்த அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இலல் மராஃபிக் புரிஞ்சு கூடாது, ஹத்தல் மராஃபிக் புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் அந்த அரபினுடைய வாசக அமைப்பு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மராஃபிக்கையும் சேர்த்து கழுவ வேண்டும் என்று அர்த்தம். முழங்கையை கழுவவில்லை என்றால் அந்த மொழிப்பகுதி இருக்கிற மூட்டுப்பகுதி அதை நீங்கள் சரியாக கழுவவில்லை என்றால் உங்கள் ஒளி ஏற்கப்படாது. பல மக்கள் நம்ம பார்க்கிறோம், அந்த முழங்கைக்கு முந்தைய பகுதியை மட்டும் கழுவிட்டு போயிடுறாங்க. அதை ஒழு நினைக்கிறாங்க. முழங்கையை சேர்த்து கழுவணும். முழங்கை ஒழுக்குள்ள வந்துடணும். அப்படி வரவில்லை என்றால் ஒளி ஏற்கப்படாது என்று மார்க்கம் சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் வலது கையில் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்யறாங்க? முழங்கையையும் சேர்த்து நபி அவர்கள் கழுவினார்கள் என்பதை பார்க்க முடியும். முழு முட்டையும் சேர்த்து கழுவணும். வலது கையில் எடுத்து வலது கையில் கழுவுறாங்க. இது அதிகபட்சம் 3 முறை. பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இடது கையில் எடுக்கல, அதை வலது கையில் எடுக்கிறாங்க. எடுத்து இடது கையை மூட்டுக்கை வரை நபி அவர்கள் கழுவினார்கள் என்பதை பார்க்க முடியாது. மூட்டு இருக்குல்ல, இந்த மூட்டையும் சேர்த்து நீங்கள் கழுவ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பார்க்க முடிகிறது. இதுக்கப்புறம் மசகு செய்கிறது என்று ஒன்று இருக்கிறது. வம்சஹு ரூஸக்கும், உங்களுடைய தலையை ஈரக்கையால் தடவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிறைய மக்களை பார்க்கலாம், பிரச்சனை இங்க இருந்து ஆரம்பிக்கும். மசகு என்ன செய்வார்கள் என்று கேட்டால் முன்னற்றிய 2-3 தடவை தடை விட்டுருவாங்க. இவ்வளவுதான் மசகு. சில மக்கள் கழுத்தையெல்லாம் மசகு செய்வாங்க. இதெல்லாம் செய்யலாம். கழுத்துல கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி 2-3 தடவை தன்னுடைய கைகளால் தடவி விடுவார்கள். இது எதுவுமே மசகு கிடையாது. மசகு என்றால் என்னவென்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஈரக்கயிறுகள் நீங்க அதுக்கு தண்ணியில எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி கையை கழுவி இருக்கீங்க. கையை கழுவும் போது கை ஈரமா தான் இருக்கும். இந்த ஈரக்கையை நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா 2 கையை இணைத்து முன்னற்றியில ஆரம்பித்து பிடரினுடைய கடைசி பகுதி வரை ரசூலுல்லாஹ் கையை கொண்டு போவாங்க, தடவுவாங்க. நீங்க தண்ணியை வச்சு தலையை குளிக்கல, ஈரக்கையால தலையை தடவுறீங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்களா? 2 கை இணைத்துக் கொள்வார்கள். நீங்க முன்னற்றி வரை ஆல்ரெடி முகத்துல கழுவியாச்சு. இந்த முன்னற்றியில் இருந்து ஆரம்பித்து முடிப்பகுதியில் இருந்து ஆரம்பித்து பிறகு முடியுதுல பிடரினுடைய இறுதி பகுதி வரை ரசூலுல்லாஹ் 2 கையை கடைசி வரை கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அது அப்படியே திரும்பி கொண்டு வருவாங்க. மறுபடியும் தேய்த்த நிலையில் ஈரக்கையோடு ரசூலுல்லாஹ் கொண்டு வருவார்கள். இதுக்கு பேர் தான் மசகு. இப்ப இந்த முறையில நீங்க மசகு செய்தால்தான் உங்களுடைய ஒழு ஏற்றுக்கொள்ளப்படும். பல மக்களை பார்க்கலாம், சும்மா தலையில தண்ணீரை தெளித்து விட்டும் தண்ணீரை கொண்டு தடை விட்டும் இதை மசகு நினைக்கிறாங்க. இது தவறான ஒரு அணுகுமுறை என்பதை பார்க்க முடிகிறது. இதை எத்தனை முறை செய்யலாம்? 2 முறை தான் செய்யலாம். மற்ற எல்லா உறுப்பையும் 3 முறை வரை செய்யலாம். 3 செய்யலாம், 2 செய்யலாம், 1 முறை செய்யலாம். முகத்தை 1 முறை கழுவினா பாவம்லாம் கிடையாது. வாயை 1 முறை கூப்பிடுக்கிறீங்க, பாவம் கிடையாது. மூக்கல 1 முறை தண்ணீர் செலுத்துகிறீர்கள், என்ன கிடையாது, அது பாவம் கிடையாது. மசகையும் 1 முறை செய்கிறீர்கள், பாவம் கிடையாது. எதுல பாவமாக மாறும் என்றால் மற்ற எல்லா உறுப்பையும் அதிகபட்சம் 3 முறை கழுவணும். இந்த மசகு செய்கிற உறுப்பை மட்டும் 2 முறை தான். அதிகபட்சம் எத்தனை? 2 முறை, குறைந்தது 1 முறை. ரசூலுல்லாஹ் தலைக்கு மசகு செய்கிறார்கள், 2 முறை செய்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. 1 முறை செய்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. பிறகு அதே ஈரக்கையை கொண்டு ஆட்காட்டி விரலால் ரசூலுல்லாஹ் காதினுடைய உட்பகுதியில மசகு செய்கிறார்கள். பெருவிரலை கொண்டு காதினுடைய வெளிப்பகுதியில் ரசூலுல்லாஹ் மசகு செய்கிறாங்க. மசகு என்றால் ஈரக்கையால் தடவுதல் என்று அர்த்தம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க அங்க அழுக்கெல்லாம் தைக்க வேண்டாம். காதில் உள்ள அழுக்கு, தலையில் உள்ள அழுக்கை நீக்குவதல்ல. முதல்ல ஒழுவே அழுக்கை நீக்குவதல்ல. ஒளி என்ன கிடையாது, அழுக்கை நீக்குவதற்கல்ல. ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தா ஒளி செய்ய வேண்டாமா? ஒருத்தர் உடம்பெல்லாம் அழுக்கிறத உடம்பெல்லாம் செய்யணுமா? அப்படியா? அப்படி கிடையாது. இந்த ஒளி என்பது மார்க்க அடிப்படையில் அமல் செய்வதற்கான ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்க பரிசுத்தமா வந்தால் ஒளி செய்யணும், நீங்கள் அழுக்கோட வந்தாலும் ஒளி செய்யணும். அழுக்கை நீக்குவது அல்ல ஒளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மசகு தலைக்கு 2 முறை, காதுக்கு 2 முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலை கழுவுகிறார்கள். இந்த கால் இதுவரை நம்ம காலை தூக்கிலாம் காட்ட முடியாது. இந்த கால் இருக்குதுல, அதனுடைய கிரண்டை கால் என்றால் அது காலினுடைய மேல் பகுதியில் ஒரு மொழி இருக்கும், முட்டு இருக்கும். அந்த முட்டுக்கு மேல் பகுதி தான் கிரண்டை கால் வரும். முட்டு கிரண்டை கால் வராது. முட்டுக்கு மேல் பகுதி இருக்குல்ல, அதுதான் கிரண்டை காலுக்குள்ள வரும். அப்ப காலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கிரண்டை கால், அந்த மொழிக்கு மேல் பகுதி வரை
மேல் பகுதியும் சேர்த்து ரசூலுல்லாஹ் 3 முறை வலது காலை கழுவி இருக்கிறார்கள், 3 முறை இடது காலை கழுவி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். இதுதான் ஒழுவினுடைய முறைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லா சொல்லுங்க, கைகளை முன் கைகளை 3 முறை கழுவுங்கள், வாயை கொப்பளியுங்கள், மூக்கிலே தண்ணீர் செலுத்துங்கள். ரமலானுடைய காலம், ரசூலுல்லாஹ் நோன்புக்கு தனியா சொல்றாங்க, ரொம்ப அதிகமா மூக்கில தண்ணி செலுத்திடாதீங்க, அது நோன்பு முறிச்சிரும். ஆனா ஒரு அளவுக்கு மூக்கிலே தண்ணீர் செலுத்தினால் போதுமானது. பிறகு முகத்தை கழுவுங்கள், வலது கையை கழுவுங்கள், இடது கையை கழுவுங்கள், பிறகு மசகு செய்யுங்கள், தலைக்கு செய்யுங்கள், காதுக்கு செய்யுங்கள், பிறகு வலது காலை கழுவுங்கள், இடது காலை கழுவுங்கள். இதுதான் ஒழுவினுடைய முறை. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. வேற எதையும் கழுவ வேண்டாம். நீங்க கழுவுற உறுப்புல கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டா தப்பு கிடையாது. கையை கழுவுறீங்கல்ல 3 தடவை, அதை தோல் பூஜை வரைக்கும் கழுவுறீங்க. முகத்தை கழுவுறீங்கல்ல, அதை கழுத்து வரைக்கும் கழுவுறீங்க. காலை கழுவுறீங்கல்ல, முட்டுக்கால் வரைக்கும் கழுவுறீங்க, தப்பு கிடையாது. அதே குறிப்பிட்ட தண்ணிக்குள்ள செய்ய முடிஞ்சா நீங்க செய்யலாம், தப்பு கிடையாது. இல்ல நான் மூட்டு வரை கழுவுறேன், 5 முறை கழுவுறேன்னு கழுவக்கூடாது. அதே மார்க்கம் தடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். யார் ஒருவர் ஒழுவினுடைய உறுப்பை சொன்ன அளவை தாண்டி அந்த உறுப்பை கழுவி விடுவாரோ அவர் வரம்பு மீறி விட்டார், அநீதி இழைத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 முறை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அதை உணர்ந்து இந்த ஒழுவை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய பாவங்கள் நகக்கண் வழியாக வெளியேறுகிறது என்றார்கள் நபி அவர்கள். பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படுகிற மிக அற்புதமான ஒரு அமல் இந்த ஒழு. ரசூலுல்லாவையும் ஏனைய நபித்தோழர்களையும் நீங்கள் பார்க்கலாம், பெரும்பாலும் அவருடைய வாழ்வில் ஒழுவுடைய நேரத்திலேயே தான் இருப்பாங்க. ஒழு இல்லாத நேரம் என்பது அவர்களுக்கு மிக குறைவாக இருக்கும். அவ்வளவு நிர்பந்தப்படுத்தல. ஒழு கட்டாயம் தொழுகைக்கு மட்டும்தான். அது சுன்னத்து, ஃபர்லு, நஃபிலு, ஜனாசா தொழுகை, கிரகண தொழுகை, பெருநாள் தொழுகை, எந்த தொழுகையா இருக்கட்டும், தொழுகைக்கு ஒழு ஃபர்லு, செஞ்சே ஆகணும், செய்யலன்னு தொழுகை இல்லை. இது அல்லாத எந்த அமலுக்கும் ஒழு கட்டாயம் கிடையாது. நீங்க தூங்கும் போது ஒழு செய்யலாம், தாம்பத்தியத்தில் ஒழு செய்யலாம், என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் அது என்ன கிடையாது, பாவம் கிடையாது என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். ரமலானுடைய பொழுதுகளில் பல மார்க்க அறிவுரைகளையும் சட்டத்திட்டங்களையும் அறிந்து கொள்வதை போன்று ஒழுவினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது நினைவுபடுத்தப்படுகிறது. எனவே சகோதரர்கள், வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் யாருமே இந்த ஒழுவில் மட்டும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். மீறி நாம் அலட்சியம் செய்வோமே ஆனால் ஒழு எதில் அடிக்கும், தொழுகை அடித்துவிடும். தொழுகை எங்க அடிச்சிடும், சொர்க்கத்தை அடித்துவிடும். அது நாசமாக மாறிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு முறை ஒளி செய்யும் போது அதிலே ஒரு சுதாரிப்போடு ஒளி செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். சில மக்கள் எல்லாம் பேசுவாங்க, ஒளி செய்யும் போது இளைஞனை போன்று செய், தொழும் போது முதியவனை போன்று தொழு, பிரார்த்தனை செய்யும் போது குழந்தை மாதிரி கேளு அப்படிம்பாங்க. இது எதாவது ஹதீஸ் எல்லாம் கிடையாது, இவங்கள அடிச்சு விட்டது. எல்லாத்திலுமே ஒரு நிதானம் இருக்கணும். ஒழுவிலும் ஒரு நிதானம் இருக்கணும், தொழுகையில நிதானம் இருக்கணும். துவா செய்யும் போது அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் முறையிட சொல்லுகிறான், மன்றாட சொல்லுகிறான், குழந்தை மாதிரி கேளு அப்படிலாம் மார்க்க நமக்கு சொல்லி தரல. எனவே எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்தை கடைபிடித்து அந்த அமல்களை சரியாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இறுதியாக இந்த 2வது உரையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த ஜும்மா, ரமலானினுடைய 2வது ஜும்மா, நம்முடைய பள்ளியில் வசூல் செய்யப்படுகிற ஜும்மாவுடைய வசூல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தாவாக்கள், சமுதாய பணிகள், இன்ன பிற நிறுவனங்களுக்காக வேண்டி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்தக்கூடியது. வருடத்தில் 2 ஜும்மாவினுடைய வசூலை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகம் ஏராளமான மார்க்க சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கான அறிவுரைகளை, அவர்களுக்கு போதனைகளை செய்வதற்கென்று தனி நிறுவனங்களை பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ 10-20 ஆண்டுகளாகவே அதை நடத்தி கொண்டு நாம் வருகிறோம். அதே போன்ற ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களை ஒவ்வொரு ஊர்களிலும் தலைமை மூலமாக நடத்தப்படுவது என்று தனியாக இருக்கிறது, மாவட்டம் கிளைகள் என்று தனியாக இருக்கிறது. ஆலிம்களை உருவாக்கக்கூடிய ஆண்களில் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவை திருச்சியிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் அது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்க, முதியவர்களுக்கான முதியோர் முகாம்களையும், அதே போன்று சிறுவர்களுக்கான அந்த அனாதை பிள்ளைகளை வழிநடத்துவதற்கான முகாம்களையும் நாம் நடத்தி அவர்களுக்கான உணவு தேவையை, உறைவிட தேவையை, உடை தேவையை நிறைவேற்றி சிறு பிள்ளைகளுக்கான கல்வியை தரமான முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே உங்களுடைய ஜக்காத்தை தருவதாக இருந்தால் ஜும்மால தராதீங்க. ஜக்காத்து பொருளாதாரம் கொடுப்பதாக இருந்தால் முதியோர்களுக்காக, சிறுவர்களுக்காக கொடுப்பீர்களே, ஆனால் ஜும்மாவில் தராமல்
அதை முறையாக நீங்கள் ஜக்காத் என்று சொல்லி இன்ன நிலைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். இது அல்லாமல் எந்த நன்கொடையாக இருந்தாலும் சரி அடுத்த வார ஜும்மாவினுடைய வசூலில் நீங்கள் செலவழியுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஒரு நிகழ்வை நாம நினைவுபடுத்துறோம். ஒரு தாவாவுக்கு அதிகமாக கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுத்துட்றாங்க. சில தாவாக்களை மக்கள் கண்டுகொள்வது கிடையாது. ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் ஆலிம்களை உருவாக்குற மதரசால எப்போதுமே துண்டு விழுது. அதுக்கு போதிய பொருளாதாரம் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுதில்லை. தொழுகையினுடைய பயிற்சி, நோன்புடைய பயிற்சி, ஹஜ் உம்ராவுடைய வழிகாட்டுதல், ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஒவ்வொரு மார்க்க சட்டத்தை அதில் அதிகமான பொருளாதாரங்கள் வந்து சேர்வதை பார்க்க முடிகிறது. இதுக்கெல்லாம் என்ன நிலைனா இதுல தான் கொடுப்பேன்னு கொண்டு வந்து கொடுப்பதுதான் காரணம். ஆனால் தமிழகம் முழுவதும் தமிழகத்தை கடந்த பல மாநிலங்கள், வேறு வேறு மண்டலங்கள், பல நாடுகளில் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூலை நாம் இந்த வகைக்காக வேண்டி செலவழிக்க இருக்கிறோம். இதை நீங்கள் பொதுவாக இந்த ஜும்மாவினுடைய வசூலில் நீங்கள் வந்து சேர்ப்பீர்களே ஆனால், எல்லா நன்கொடைகளையும் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நீங்கள் தருவீர்களே ஆனால், மற்ற எல்லா விதமான நற்பணிகளுக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு போதுமானதாக அமையும் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏராளமான குர்ஆன் தமிழ் ஆக்கங்களை அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு நமக்கு நினைவிருந்த வரை ஏறத்தாழ இந்த 40 ஆண்டுகளுக்குள் கட்டாயம் ஒரு 70,000 1 லட்சத்திற்கு நெருக்கமான குர்ஆன் தர்ஜுமாக்களை மாற்று மத அன்பர்களுக்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்திருப்போம். குறைந்தபட்சம் 1 லட்சம் தர்ஜுமாக்களையாவது நாம் கொண்டு வந்து சேர்த்திருப்போம் இந்த 40 வருஷத்துக்குள்ள. இன்னும் எத்தனையோ பல மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பல தாவாக்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக தாவாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல பள்ளிவாசல்களுடைய கட்டுமானத்தின் மூலமாக இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை பல்வேறு மூலை முடுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இவ்வளவு பெரிய தாவாக்களுக்கான கட்டமைப்பு மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான். உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். ஒவ்வொரு மாசம் பள்ளிவாசலுக்கு வசூல் தௌஹீத் ஜமாத் வாளி ஏந்தி தெருக்களுக்கு வருவார்கள். நீங்க பார்த்திருக்கலாம். எந்த ஒரு சுன்னத்துல் ஜமாத்தில் இப்படி நீங்க பார்க்க முடியாது. கரெக்டா? எந்த ஒரு சலஃபு பள்ளிகள் கட்டுமானத்திற்காக வேண்டியும் வாளி எதிரிகள் பார்க்க முடியாது. ஏன்? அதற்கெல்லாம் சில நிறுவனங்களோ அல்லது செல்வந்தர்களோ ஒட்டுமொத்தமாக அதற்கு பொறுப்பேற்கிற நிலையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பொதுமக்களாகிய உங்களிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற அந்த குறைந்த அற்பமான அல்லது சிறிய பெரிய பொருளாதாரத்தை மட்டும் வைத்துத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு ஆலமரத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து தாவாக்களையும் சமுதாய ரீதியான பணிகளையும் நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இனியும் செய்வோம். அதை மேலதிகமாக செய்வதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை தந்து உதவுங்கள் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சில அறிவிப்புகள் இருக்கிறது. தொழுகை முடிந்த பிறகு உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.